விசேடமாக இன்று மிகவும் சந்தோஷத்துக்குரிய தினம், சந்தோஷத்துக்குரிய நாள். எங்களுடைய மலையக மக்களுடைய சம்பளம், மலையக மக்களுடைய சம்பள உயர்வு பிரச்சனை சம்பந்தமாக பாரிய அளவிலே மலையகத்திலே பிரயோடிய போகியிருந்த கடந்த 3 வருட காலமாக இழுத்தடிப்பு நிலைமையில இருந்த சம்பள உயர்வு சட்டபூர்வமாக இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சம்பள நிர்ணய சபையிலே பாரிய வாக்குவாதங்கள், வாக்கெடுப்புகள் அனைத்துக்கும் முகம் கொடுத்து இன்று வெற்றிகரமாக எங்க மக்கள் எதிர்பார்த்த 1350 ரூபாய் அடிப்படை சம்பளம், அந்த 1350 ரூபாய்க்கு தான் இபிஎஃப், இடிஎஃப் மற்றும் சேவை கால பணம், இபிஎஃப், இடிஎஃப், கிராஜுவிட்டி. அதற்கு மேலதிகமாக உற்பத்தி ஊக்குவிப்பு 350 ரூபாய், மொத்தமாக 1700 ரூபாய். இது சம்பள நிர்ணய சபையின் சட்டத்திட்டத்திற்கு அமைய, இதை வேற அதிக அளவான வேலை சுமையோ அல்லது வளமையை மாற்றியோ எவரும் செயற்பட முடியாது. அது தொழிற்சங்கங்களுடைய பொறுப்பு, அதனை சரியான முறையிலே கண்காணிப்பது. ஆனால் சம்பள நிர்ணய சபையிலே ஒரு சட்டம், நாட்சம்பளம், மினிமம் சேலரி, அடிப்படை சம்பளத்தை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் சட்டத்தின்படி சம்பள நிர்ணய சபைக்கு இருக்கின்றது. அதன்படி 1350 ரூபாய், 350 ரூபாய் ஊக்குவிப்பு, அப்ப 1700 ரூபாய். இபிஎஃப், இடிஎஃப் கிராஜுவேட் வரும்போது 2000க்கு மேலமாக அதிகரிக்கப்படும். ஆகவே இதனை இன்று சம்பள நிர்ணய சபையிலே பல வாத விவாதங்களுக்கு மத்தியில் வாக்கெடுப்பு எடுக்கப்பட்டு 7 அதிக வாக்குகளால் வெற்றி பெறப்பட்டு இன்று சட்டபூர்வமாக்கப்படுகின்றது. ஆகவே கடந்த காலங்களிலே வெளியிட்ட வர்த்தமானியிலே இடம்பெற்ற தவறுகளையும் திருத்தி வழக்குகளையும் வாபஸ் பெற்று முறையான நடைமுறை சாத்தியப்படக்கூடிய விடயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அது சம்பளம் சம்பந்தப்பட்ட விடயம் இன்று முடிவு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது.